என் நண்பர் மதுரையில படிச்சாரு. இப்ப அவரை காணோம். இந்த காளிமுத்து எனக்கு தெரியாதுங்க. பாரதிதாசனுக்கு நாடகத்துக்கு விருது கொடுத்தது ஒரு பெரிய கொடுமை. அது மாங்கல்யத்தின் மகிமையை மனைவி அறிவாள், மணாளனும் அறிவான். ஆனால் இருவரையும் விட மார்வாடிதான் கூடுதலாக அறிவான். வரைவின் மகளிர் என்று வள்ளுவர் எழுதிய அந்த பெண்கள் வந்து வள்ளுவரை சந்தித்த காட்சி இருக்கிறது பாருங்க. சோர்வும் சலிப்பும் தற்கொலைக்கு சமம் என்று ஐயா பெரியார் சொல்லுவார். ரொம்ப பேர் மோட்டிவேஷனல் ஸ்பீச்னா அது ஒரு பெரிய தொழிலாயிடுச்சு. மனிதர்களால் பதவிகள் பெருமை பெற வேண்டுமே தவிர பதவிகளால் மனிதர்கள் ஒரு நாளும் பெருமை பெற முடியாது. ஒரு நீதியரசரும் ஒரு IAS அதிகாரியும் இவ்வளவு கவிதைகளை எடுத்து சொன்னால் பிறகு நான் சட்ட புத்தகம் பற்றி தான் பேச வேண்டியிருக்கும் என்று நினை. ஒரு நியாயம் இருக்க வேண்டும் இல்லையா? ஏறத்தாழ எல்லா கவிதைகளையும் எழுதி வைத்து படித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வை நடத்துவதன் மூலம் ஈரோடு தமிழன்பன் அவர்களுக்கு அல்ல, தமிழ் துறைக்கு பெருமை சேர்த்திருக்கிற பேராசிரியர் மணிகண்டன் அவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் அருமை மாணவர்களுக்கும் முதல் பாராட்டு. ஐயாவுக்கு இரண்டாவது தான், உங்களுக்கு முதல் பாராட்டு. மிகப்பெரிய கவிஞராக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமை ஐயா கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்களே, நீதியரசர் சந்துரு அவர்களே, சமூக நீதி கண்காணிப்பு குழுவில் என்னோடு பணியாற்றி கொண்டிருக்கும் தனவேல் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய நிர்மலா செல்வி அவர்களே, நன்றி உரை ஆற்ற இருக்கிற வாணி அறிவாளன் அவர்களே, இந்த அரங்கில் கூடியிருக்கிறவர்களில் சில பெயரை குறிப்பிடலாமா என்று சிந்தித்தேன். வேண்டாம், அது சிக்கல். எல்லா பெயர்களும் குறிக்கத்தக்க பெயர்களாக இருப்பதால் அருமை பெரியோர்களே, அருமை மாணவர்களே, அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நான் 45 ஆண்டுகளுக்கு முன்னால் அண்ணனை சந்தித்த போது அவர் கவிஞராக இருந்தார். அவர் ஓய்வு பெறுகிற நேரத்தில் நான் அவரை சந்தித்த போதும் கவிஞராக இருந்தார். இந்த மேடையிலும் 92 வயதிலும் அவர் கவிஞராகவே இருக்கிறார் என்பது வியப்பு. நான் இந்த புத்தகங்களை வெளியிடுகிற போது அண்ணன் அருகில் வந்து ஒரு கேள்வியை கேட்டேன். இவையெல்லாம் பழைய கவிதைகளின் பதிப்பா அல்லது இப்போது எழுதியவையா என்று கேட்டேன். என்னை மாதிரி ஆட்கள் இருப்பார்கள் என்று தெரிந்துதான் அவர் ஒவ்வொரு கவிதைக்கும் கீழே தேதியையும் நேரத்தையும் குறித்திருக்கிறார். அதுதான் காரணம். இந்த மாதிரிலாம் கேட்பானுங்க, பழசை எழுதி போட்டீங்களான்னு. எனவே நான் நினைத்து வந்த கவிதைகளை எல்லாம் இவர்கள் பேசிவிட்டதால் அவர் கொடுத்த புத்தகத்தில் கவிதையை புரட்டினேன். அந்த தலைப்பே எனக்கு முதல்ல புரியல. தமிழ் மாணவர்களுக்கு புரியலாம். முள் காட்டுக்குள் மூளையை துரத்தியவன் என்கிறார். இரவு வீட்டுக்கு போய்தான் சிந்திக்கணும் அது என்ன சொல்றாருன்னு. உள்ளே ஒரு கவிதை, குடை பெய்த மழை. இதுவரைக்கும் மழைக்குத்தான் குடையை பார்த்திருக்கிறோம். அண்ணனுக்குத்தான் இப்படி தோன்றும் போல் இருக்கிறது. குடை பெய்த மழை, மழை வருகிறது, குடையை விரித்து வருகிற போது அந்த வரி எத்தனை அழகு பாருங்கள். விரித்து பிடித்த குடையுடன் மழை பேசிக்கொண்டே வந்தது. மழை மெதுவாகவும் பலமாகவும் மழை குடையோடு பேசி கொண்டு வருகிறது. நாம் மழை பெய்கிறது, அதாவது நமக்கும் அவருக்குமான வேறுபாடு என்ன என்றால், குடை பிடித்து வந்த போது மழை பெய்தது என்றால் நாம், குடையோடு மழை பேசிக்கொண்டே வந்ததென்றால் அது ஈரோடு தமிழன்பன் அவர்கள். கவிஞனுக்கே உள்ள பார்வை அது. அந்த குடைக்குள் ஒண்டி குடித்தனம் நடத்த இன்னொரு பெரியவர் வருகிறார். அவருக்கே அது போதாத குடை. பிறகு அவரையும் சேர்த்து கொண்டு நடந்து வந்த பிறகு கவிஞரின் வீடு வந்து விட்டது. பெரியவரின் வீடு இன்னும் கொஞ்சம் தொலைவு. இந்த குடையை கொடுத்து நீங்களே எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் என்கிறார். அன்றைக்கு அவர் குடைவள்ளல் ஆகியிருக்கிறார். அதுவும் அவருடைய கவிதை குடைவள்ளல் ஆகியிருக்கிறார். சற்று நேரத்தில் கவிதை முடிவுரை எழுதியது. அந்த ஒவ்வொரு சொல்லும் கவிஞருடையது, நான் சொல்லவில்லை. கொஞ்ச நேரத்துல மழை நின்று போயிடுச்சுன்னா அது நாம். சற்று நேரத்தில் கவிதை முடிவுரை எழுதியது. கதவு தட்டப்படும் ஓசை. அந்த பெரியவர் குடையோடு வந்து நின்றார். இதை திருப்பி கொடுக்கவா வந்தீர்கள்? வந்தார், கனிவோடு பேசினார், அவருடைய மகளோடும் பேசினார். கடைசி வரி அந்த கவிதையில் இப்படி முடிகிறது. அவர் சென்ற பிறகு அவரை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். அவரோடு போன எங்கள் கண்களும் நெஞ்சமும் இன்று வரை திரும்பவே இல்லை என்று அந்த கவிதை முடியும். அந்த நட்பு, நான் மிக வேகமாக மேடையில் இருக்கிற போது
ஐயா தனவேல் அவர்கள் என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும். அவர் பேசுகிற நேரத்தில் வேகமாக புரட்டிய போது இப்படி மழை பெய்த குடை பெய்த மழை என்று ஒரு கவிதை இருக்கிறது. 92 வயதில் அது எப்போது எழுதப்பட்டிருக்கிறது? 20/7/2024 காலை 11 மணி. காலை 11 மணிக்கு கூட கவிதை வரும்போல் இருக்கிறது என்று நான் அப்போதுதான் நினைத்தேன். ஏனென்றால் கவிதை எழுத வேண்டும் என்றால் தனியாக அறை வேண்டும் என்று நமக்கு தோன்றும். நேற்றைக்கு முன்தினம் நண்பர் அறிவுமதியும் நானும் ஒரு திருமணத்திற்காக தஞ்சைக்கு அருகில் போயிருந்தோம். 2 பேரும் பேசிக் கொண்டிருந்தோம். கவிஞர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை நான் மேடையிலேயே சொன்னேன். 2 பேரும் நெருக்கமான நண்பர்கள். ஆனால் 2 பேர் குணநலனுக்கும் தொடர்பே கிடையாது. நான் வெகுவாக ஒரு நடைமுறை மனிதன். 2:30 மணிக்கு நான் விமானம் பிடிக்க வேண்டும். 6 மணிக்கு சென்னையில் ஒரு கூட்டம் இருக்கிறது என்று. ஆனால் கவிஞர் அறிவுமதி எப்போது மறுபடியும் விருத்தாச்சலத்துக்கு போய் சேருவார் என்பது மற்றவர்களுக்கு தெரியாது என்பதில்லை, அவருக்கே தெரியாது. திருச்சி வரையில் 2 பேரும் ஒன்றாக போகிறீர்களா என்றால் வேண்டாம். அவர் கல்லணையை பார்த்தால் இறங்கு என்பார், காவிரியை பார்த்தால் நிற்கலாம் என்பார். அது கவிதை மனது. அப்போது கூட நாங்கள் தற்செயலாக என்னுடைய இதை பார்த்துவிட்டு அண்ணன் ஈரோடு தமிழன்பன் அவர்களின் கவிதைகளை பற்றியும் பேசிக் கொண்டிருந்தோம். புதுக்கல்லூரியிலே அண்ணனும் இன்குலாபும் பணியாற்றுகிற போது நான் அவர்களை சந்திக்க பல முறை போயிருக்கிறேன். ஒரு நண்பனாக, அவர்களின் தம்பியாக, ஆசிரியர் சங்க செயலாளராக, பல நேரங்களில் அவர்களின் மாணவனாக. ஒவ்வொரு கவிதையிலிருந்தும் கற்றுக்கொள்வதற்கு நமக்கு நிறைய இருக்கிறது. அண்ணன் தமிழன்பன் அவர்களைப் போலவே இன்குலாப் மீது எனக்கு மிகுந்த ஈடுபாடு உண்டு. மணிகண்டன் அவர்கள் சரியாக சொன்னதை போல இன்குலாப் அவ்வளவு எளிதாக யாரையும் ஏற்றுக்கொண்டு விட மாட்டார். அவரை பிடிக்கவில்லை என்றால் பிடிக்கவில்லை என்று முகத்துக்கு நேரே சொல்லி விடுவார். ஒரு முறை அமைச்சராக இருந்த அண்ணன் காளிமுத்து அவர்களும் இன்குலாபும் மிக நெருக்கமான நண்பர்கள், ஒரே ஒரு சாலை மாணவர்கள். காளிமுத்து அண்ணன் என்னிடத்துல ரொம்ப அன்பாக இருப்பார். நான் சொன்னேன், ஒரு முறை ஏதோ ஒரு கோரிக்கைக்காக நான் அமைச்சர் காளிமுத்து அவர்களை பார்க்க போகிறேன், 2 பேரும் போகலாம் என்று சொன்னேன். அதற்கு இன்குலாப் சொன்னார், வேண்டாம் சிவவி, நீங்க போயிட்டு வாங்கினார். ஏன், உங்களுக்கு நண்பர் தானே? என்ன, ஏன் நண்பர் மதுரையில படிச்சாரு, இப்ப அவரை காணும், இந்த காளிமுத்து எனக்கு தெரியாதுங்க. அதாவது காளிமுத்து அவர்கள் ஒவ்வொரு முறை என்னை பார்க்கும் போது இன்குலாப் எப்படி இருக்கான்னு கேட்பாரு. ஏங்க, உங்களை பத்தி எப்பவுமே கேட்பாரு, வாங்க போறோம். இல்ல இல்ல, எனக்கு இந்த காளிமுத்தை தெரியாதுன்றார். நான் அதையே அவற்றையும் சொல்லிட்டேன். அவர் சொன்னார், அப்படியா சொன்னார், அப்படி சொன்னா தான் அவர் இன்குலாப்னார். இதுதான் ஒருவருக்கு ஒருவர் இருக்கிற ஒரு புரிதல். அண்ணன் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் தான் தமிழில் கவிதைக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். பாரதிதாசனுக்கே நாடகத்துக்கு கொடுத்துட்டானுங்க. பாரதிதாசனுக்கு நாடகத்துக்கு விருது கொடுத்தது ஒரு பெரிய கொடுமை. அது கவிதைக்காக ஒரு சாகித்ய அகாதமி விருது அவருக்கு கொடுங்கள் என்று அந்த சாகித்ய அகாதமி குழுவிற்கு எழுதிய நீதிபதி ஹரி பரந்தாமன் அவர்களும் இந்த அரங்கத்திலேயே இருக்கிறார். இது ஒரு வியப்பான ஒன்று கூட. நான் அண்ணன் மேடையில் இல்லாத நேரங்களிலும் அவர் கவிதைகளை பல முறை சொல்லி இருக்கிறேன். மாங்கல்யத்தின் மகிமையை மனைவி அறிவாள், மணாளனும் அறிவான், ஆனால் இருவரையும் விட மார்வாடிதான் கூடுதலாக அறிவான் என்று அவர் எழுதியிருக்கிற அந்த வரி. உண்மையாக மாங்கல்யத்தில் ஒன்று மகிமை இல்லை என்று கருதுகிறவர் தான் அவர். ஆனால் பொதுவாக இந்த சமூகத்தில் மாங்கல்யம் புனிதமானது என்று கருதுகிறோம். அந்த கடைசி வரியை படிக்கிற போது எவனாவது சிரிக்காமல் இருந்தால் மனநல மருத்துவரிடம் காட்ட வேண்டும். ஆனால் அந்த கவிதைக்குள் இருப்பது நகைச்சுவை அல்ல, மிக கொடூரமான ஒரு சமூக சூழல். மாங்கல்யத்தின் மகிமையை மனைவி அறிவாள், மணாளனும் அறிவான், இருவரையும் விட மார்வாடிதான் கூட அறிவான் என்பது ஒரு சமூகம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது, ஒரு நடுத்தட்டு சமூகத்தினுடைய நிலை என்னவாக இருக்கிறது என்பதை இப்படி சொல்ல முடியுமா என்பதுதான் கேள்வி. எப்போதும் கவிதை எங்கே இருக்கிறது என்றால் என்ன சொல்லப்படுகிறது என்பதில் கூட இல்லை, அது எப்படி சொல்லப்படுகிறது என்பதில் இருக்கிறது. நீங்கள் இந்த மேடையில் மாணவர்கள் பல கவிதைகளை எடுத்து சொன்னார்கள். எனக்கு மிகவும் பிடித்த கவிதைகளில் பல செய்திகள் இங்கே வந்தன. பறைவின் மகளிர் என்று வள்ளுவர் எழுதிய அந்த பெண்கள் வந்து வள்ளுவரை சந்தித்த காட்சி இருக்கிறது பாருங்கள். அதே மாதிரி
ஒரு கவிதை வரியை போகிற போக்கில் ஒரு மாணவி சொல்லிவிட்டு போனார். நான் அந்த கவிதை வரியை படித்து படித்து ரசித்திருக்கிறேன். ஆற்றில் முடிச்சு போட்டு விட்டு அவிழ்த்து கொண்டிருக்கிறது காற்று. அதாவது காற்று சும்மா இருக்குன்னு நினைக்காதீங்க, அது ஒரு பெரிய வேலை செய்து கொண்டிருக்கு. அந்த ஆற்றில் இருக்கிற சுழலை காற்று போட்ட முடிச்சு என்று எப்போதாவது நாம் நினைத்திருக்கிறோமா? எண்ணி பாருங்கள். அது ஒரு சாதாரணமாக நாம் பார்க்கிற ஆற்றில் இருக்கிற சுழல் தான். ஆனால் ஆற்றில் முடிச்சு போட்டு விட்டு அதோடு நிற்கவில்லை, அதை அவிழ்த்து கொண்டிருக்கிறது காற்று என்று எழுதும்போது உங்களோடு நாங்களும் வாழ்கிறோம் என்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அது ஒரு பெருமை. அது ஒவ்வொரு இடத்திலும். நேற்றைக்கு முன்தினம் சேலத்தில் பேசுகிற போது அண்ணனின் கவிதை வரியை இந்த கூட்டத்திற்காக அல்ல, இயல்பாக பேசுகிற போது சொன்னேன். ஒரு சோர்வு மனிதனுக்கு வரக்கூடாது. சோர்வு வந்தால் சோர்வும் சலிப்பும் தற்கொலைக்கு சமம் என்று ஐயா பெரியார் சொல்லுவார். சோர்வு அல்ல. அந்த சோர்வை எப்படி போக்கிக் கொள்வது? திரும்ப திரும்ப விடுகிறேனே எப்படி என்று நினைத்தால் கவிஞர் தமிழன்பன் அதற்கு ஒரு விடை சொல்லுகிறார். 10வது முறை கீழே விழுந்தவனை முத்தமிட்டு பூமி என்னை சொன்னாள், எழுந்திரு மகனே, ஏற்கனவே 9 முறை எழுந்தவன் அல்லவா. ஏற்கனவே 9 முறை எழுந்திருந்தால் தானே 10வது முறை விட முடியும். நீங்கள் விழுந்த கணக்கை பார்க்காதீர்கள், எழுந்த கணக்கை பாருங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறது அந்த கவிதை வரி. 10வது முறை கீழே விழுந்தவனை முத்தமிட்டு பூமி என்னை சொன்னாள், எழுந்திரு மகனே, நீ ஏற்கனவே எப்படி ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது பாருங்க. நீங்க ரொம்ப பேர் மோட்டிவேஷனல் ஸ்பீச்னா அது ஒரு பெரிய தொழிலாயிடுச்சு. என்னை அழைக்கிற போது மோட்டிவேஷனல் ஸ்பீச் இல்லைங்க, அது எனக்கு பழக்கம் இல்லை. பிள்ளைகளோடு நான் பேசுகிறேன். வாழ்க்கை பற்றிய புரிதல் தான் நம்பிக்கை தரும். நம்பிக்கை தான் சொல்லிட்டு இருக்கிறது அல்ல. நீ மறுபடியும் 9 முறை ஏற்கனவே எழுந்தவன் இல்லையா நீ என்பதை விட இன்னொரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப அழுத்தமான ஆழமான செய்தி. பல செய்திகளை அவர் அப்படித்தான் அந்த கவிதைகளிலே சொல்லி இருக்கிறார். மிக நானும் இன்குலாபும் பேசிக்கொண்டிருக்கிற போது மிக ரசித்த, இன்குலாபும் சேர்ந்து நான் சொல்லுகிறேன், ரசித்த கவிதை வரிகளில் ஒன்று தமிழன்பன் அவர்கள் எழுதுவார். எங்கள் ஊரில் ஒருவர் இருந்தார். அவர் பஞ்சாயத்து உறுப்பினரானார், சட்டமன்ற உறுப்பினரானார், நாடாளுமன்ற உறுப்பினராகவும் ஆனார். ஆனால் கடைசி வரைக்கும் மனிதராகாமலேயே மரணமானார். மனிதர்களால் பதவிகள் பெருமை பெற வேண்டுமே தவிர பதவிகளால் மனிதர்கள் ஒரு நாளும் பெருமை பெற முடியாது. மனிதர்கள் தான் அந்த பெருமையை தர வேண்டும். விருதுகளானாலும் பதவிகளானாலும் மனிதர்களால் அந்த பெருமை வந்து சேர வேண்டும். அண்ணனுக்கு இந்த மேடையில் நான் நன்றி சொல்ல வேண்டும். பாபுலோ நெருடாவை உங்களிடமிருந்து தான் நான் கற்றுக்கொண்டேன். உண்மையாக உங்கள் மொழிபெயர்ப்பு, உங்கள் கவிதை, நீங்கள் எழுதியிருக்கிற வரிகள். அண்ணனுக்கு 2 மகன்கள் என்று நினைக்கிறேன். ஒருவர் பெயர் பாபுலோ நெருடா, ஒருவர் பெயர் பாரதிதாசன். நான் சொல்வது சரியா என்று தெரியாது. பாரதிதாசன் வெளிநாட்டில் இருக்கிறார், பாபுலோ நெருடா தமிழ்நாட்டில் இருக்கிறார். சரிதானா? பாரதிதாசன் வெளிநாட்டில் இருக்கிறார், பாபுலோ நெருடா தமிழ்நாட்டில் இருக்கிறார். நான் கூட என் பிள்ளைகளுக்கு வெளிநாட்டு பெயரை வைத்திருக்கலாம். 3 பேரும் வெளிநாட்டு போயிட்டான். என் மகன் பேரும் பாரதிதாசன். அதிலே அவர் பாபுலோ நெருடாவை நான் எப்படி கற்றுக்கொண்டேன்? அவர் எழுதியிருக்கிற உரைநடையிலிருந்து, கவிதை அல்ல, உரைநடையில் பாபுலோ நெருடா பற்றி எழுதியிருந்த ஒரு செய்தி இன்னமும் என் நெஞ்சில் அப்படியே நின்று கொண்டிருக்கிறது. அவர் எழுதுவார், 1971ஆம் ஆண்டு பாபுலோ நெருடாவுக்கு நோபல் பரிசு கிடைத்தது. அப்போது அவரை சுற்றி சூழ்ந்து கேட்டார்கள், இது ஒரு மிகப்பெரிய பரிசு இல்லையா? இப்படி ஒரு பரிசினை பெறுவோம் என்று நீங்கள் நினைத்தது உண்டா என்று பாராட்டும் போது பாபுலோ நெருடா சொன்னார், உண்மைதான், மிகப்பெரிய பரிசு, நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எப்போதும் ஒன்று, எந்த பரிசினாலும் நான் மகிழ்ச்சி அடையவில்லை என்று யாராவது சொன்னால் பொய் சொல்லுகிறான் என்று பொருள். எல்லாம் நமக்கு மகிழ்ச்சி தரும், ஆனால் அதுதான் மகிழ்ச்சி என்று கருதிவிடக் கூடாது. வந்தால் மகிழ்ச்சி, வரவில்லை என்றால் குற்றமில்லை என்கிற அந்த ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் டிட்டாச்டு அட்டாச்மெண்ட் என்று. வாழ்க்கையை அப்படி கற்றுக்கொள்ளுவன் தான் நம்ம ரொம்ப எளிமையாக நம்முடைய ஊரிலே சொல்லுவது தாமரை இலை தண்ணீர் போல என்று. வாழ்க்கையில் பட்டும் படாமல் இருக்கிற வரையில் வாழ்க்கை சுகமானது. எங்காவது ஒட்டி கொண்டால் பறிக்கப்படுகிற போது கனமானது. நாங்கள் உண்மையாகவே தனவேல் அவர்களும் இங்கே இருக்கிறார்கள். சமூக நீதி கண்காணிப்பு குழுவுக்கு எங்களை பொறுப்பாக போட்டார்கள். 2 ஆண்டுகள் முடியும் போது அது தொடருமா முடியுமா என்று பலரும் கேட்டார்கள். சிலர் நீங்கள் போய் முதலமைச்சரை பார்க்கலாமே என்றார்கள்.
எங்களின் கருத்து இதுவாகத்தான் இருந்தது. மீண்டும் வாய்ப்பு கொடுத்தால் மகிழ்ச்சி, இல்லையானால் கொடுத்ததற்கு மகிழ்ச்சி. ஏற்கனவே கொடுத்ததற்கு மகிழ்ச்சி. எந்த ஒன்றும் இன்னொருவருக்கு வாய்ப்பு போனாலும் மகிழ்ச்சி, அதில் ஒன்றும் இல்லை. அப்படி பட்டும் படாமலும் இருக்கிற ஒரு நிலை அவரை பார்த்து கேட்டபோது பாபுலோ நெருடா சொன்னார், இது அண்ணனின் புத்தகத்திலிருந்து நான் படித்து கற்றுக்கொண்டது. எனக்கு பெரிய மகிழ்ச்சி தான், இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் இதைவிட பெரிய விருதை நான் ஏற்கனவே பெற்றுவிட்டேன் என்றார். நோபல் பரிசை விட பெரிய விருது என்னவாக இருக்க முடியும்? ஒருவேளை 1950 அவர் இன்டர்நேஷனல் அவார்ட் ஃபார் பீஸ் வாங்கி இருக்கிறார், அமைதிக்கான பரிசு. ஒருவேளை அதை சொல்லுகிறாரோ? 54 ஒரு விருது வாங்கி இருக்கிறார், அதை சொல்லுகிறாரோ? இல்லை, அவர் அதையெல்லாம் சொல்லவில்லை. பாபுலோ நெருடா சொன்னார், நோபல் பரிசை விட உயர்ந்த பரிசை நான் ஏற்கனவே பெற்றிருக்கிறேன் என்று நெருடா சொன்னார். அது எங்கே, எப்போது? நான் ஒரு சுரங்கத்தில் தொழிற்சாலையில வேலை பார்க்கிற தொழிலாளர்களை பார்க்க போனேன். அப்படி பார்க்கிற போது ஒரு சுரங்கத்துக்கு உள்ளே இருந்த ஒரு தொழிலாளி நான் வந்திருக்கிறேன் என்று தெரிந்து மெதுவாக ஊர்ந்து மேலே வந்து இன்னொரு உலோகம் போன்ற தன் கைகளை நீட்டி, அந்த ஒவ்வொரு சொல்லும் இது உரைநடை, அவர் இருக்க கவிதை அல்ல. அண்ணன் நான் சரியா சொல்றேனான்னு சொல்லணும். இன்னொரு உலோகம் போன்ற கைகளை நீட்டி என்னை பார்த்து, தோழனே உன் கவிதையை நான் படித்திருக்கிறேன் என்று சொன்னானே, அப்போது நோபல் பரிசை விட பெரிய விருதை நான் வாங்கியிருக்கிறேன். எனக்கு அந்த இடத்தில் தான் தோன்றுகிறது, பாபுலோ நெருடாவை நான் படிக்க வேண்டும் என்று. பாபுலோ நெருடாவை என்னை படிக்க வைத்தவர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் தான். அந்த கவிதைகளை அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். ஒரு கவிஞன் மீது வெறுமனே இந்த எல்லையை தாண்டி போனதில்லை என்று அல்ல, பாபுலோ நெருடாவை மட்டுமல்ல, பாரதிதாசனையும் மிகச் சரியாக 1 மணி நேரம் அவர் ஆற்றிய உரையில் கட்டுண்டு போய் கேட்டுக்கொண்டிருந்தவர்களில் நானும் ஒருவன். அந்த அண்ணன் பேசினார்னா பாரதிதாசன் மாதிரியே பேசுவார், அவருடைய குரல்ல அவர் மாதிரியே பேசுவார். பாரதிதாசன் விமானத்தில் ஒரு முறை போய்விட வேண்டும் என்று ஆசைப்பட்டார் என்று சொன்ன போதுதான் ஒவ்வொரு முறை விமானத்தில் போகிற போதும் எனக்கு வெட்கமாக இருக்கிறது. பாரதிதாசனும் ஐயா பெரியார் அவர்களும் விமானத்தில் பறக்கவே இல்லை. அறிஞர் அண்ணா அவர்களை அமெரிக்காவுக்கு அனுப்புகிற போது, வழி அனுப்புகிற போது அந்த விமானத்தடம் வரைக்கும் ஐயா பெரியார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே கால மாற்றங்கள் எந்த ஒன்றையும், கடுமையான ஒன்றை கூட எளிமையாக சொல்லுகிறவன் அறிவாளி. எளிமையானதை கூட சில பேர் புரியாம சொல்லிடுவான். சாதாரணமாக எல்லோருக்கும் புரிவதை கூட எவனுக்கும் புரிய விடாம பேசுவான். அப்படி பேசுவது பண்டிதத்தன்மை என்று வேறு கருதுவான். உண்மையாக ஒரு விதத்தில் 1000 கருத்துகள் எல்லாம் இருந்தாலும் பாரதிக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அரண்மனைக்குள் இருந்த கவிதையை கையை பிடித்து தெருவுக்கு அழைத்து வந்தவன் பாரதி தான். மிக எளிமையான ஒன்றை கடுமையாக சொல்லுகிறவனை பற்றி எப்படி சொல்லலாம்? அதற்கு தமிழன்பன் அவர்கள் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற ஒரு வரியை விட அருமையாய் இன்னொன்றை சொல்லிவிட முடியாது. அவர் எழுதியிருக்கிறார், அடிவாரத்தை பார்ப்பதற்கு யாராவது மலையேறி போவானா என்று கேட்கிறார். அடிவாரத்தை, அந்த புத்தகத்தில் இருக்கிறார், அடிவாரத்தை பார்ப்பதற்கு எவனாவது மலையேறி போவானா? மலையேறுகிறவனை பார்த்து எங்கே போகிறாய் என்று கேட்டால், நான் அடிவாரத்தை பார்ப்பதற்காக போய் கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு பிறகு நாம் அவனோடு பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ள முடியாது. அடிவாரத்தை பார்க்க மலையேறி போகிறேன் என்று சொல்லுவதை போல மிக எளிமையாக புரியக்கூடிய ஒன்றை புரியாமல் சொல்லுகிறவன். அந்த உண்மையை எதற்காக எந்த இடத்தில் எழுதியிருக்கிறார் என்று நான் இன்னமும் முழுமையாக படிக்கவில்லை. ஆனால் இந்த 2 வரிகள் மிக ஆழமான செய்திகளை நமக்கு சொல்லுகின்றன. அவர் கவிஞர் மட்டுமில்லை, மிகப்பெரிய திறனாய்வாளர், பேராசிரியர், இலக்கியங்களில் தோய்ந்தவர். அண்ணனுக்கு நினைவிருக்கும் என்று கருதுகிறேன், திருக்குறளில் எனக்கு ஓர் ஐயம் வந்த போது அண்ணனுக்கு தொலைபேசி கேட்கிறேன். சென்ற பிறப்பு என்பதில் வள்ளுவருக்கு நம்பிக்கை உண்டா என்ன? எழுபிறப்பும் என்பதும் எழுமையும் என்பதும் 7 தலைமுறை என்று வைத்துக் கொள்ளலாம் என்று கேட்கிறேன். அதற்கு அண்ணன் சொன்னார், வைத்துக் கொள்ளலாம், ஆனால் இன்னொரு குறள் இருக்கிறதே, அதை எப்படி வைத்துக் கொள்வீர்கள் என்று கேட்டார். அவர் ஆழ்ந்த படிப்பாளியாக எல்லாவற்றையும் அறிந்தும் தோய்ந்தும் படிக்கிற ஒருவராக இருக்கிறார். அந்த வணக்கம் வள்ளுவ என்பது மிகப்பெரிய முயற்சி. வள்ளுவரின் மீது நம் அத்தனை பேருக்கும் இருக்கிற அன்பு நாம் அறிவோம். அதாவது வள்ளுவன் தான் நம் முகமும் முகவரியும்.
ஆனால் வள்ளுவனிடத்திலும் கேள்வி கேட்கலாம் என்பதுதான். வள்ளுவனிடத்திலும் கேள்வி கேட்கலாம். ஐயா பெரியார் சொல்லுவதை நான் அடிக்கடி சொல்லுவேன். யார் சொல்லியிருந்தாலும், எந்த புத்தகத்தில் படித்திருந்தாலும், நானே சொன்னாலும் உன் சொந்த புத்திக்கு ஏற்புடையதாக இல்லாத வரை ஏற்காது. அவ்வளவுதான். எனவே வள்ளுவனிடத்திலேயும், வள்ளுவனினுடைய அந்த குறள், அண்மையில் கூட ஒரு நிகழ்ச்சியில் நான் சொன்னேன், வள்ளுவன் எத்தனை நுட்பமான ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறான் என்றால், அறிவுடையார் எல்லாம் உடையார். அறிவு பெரிதா, அன்பு பெரிதா? அறிவுடையார் எல்லாம் உடையார், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்று வள்ளுவன் சொன்னான். அறிவுடையவன் எல்லாவற்றையும் பெறுவான், அன்புடையவன் எல்லாவற்றையும் பிறருக்கு தருவான். எனவே அறிவினால் பெற்று அன்பினால் கொடுப்பதே வாழ்க்கை. அதுதான் மிகச் சுருக்கமாக 2 குறளையும் நான் எடுத்துக்கொண்டு பார்க்கிறேன். இது வேறு குறள், அது வேறு குறள். அன்புடையார் எதை என்பும் உரிய எலும்பையும் கொடுத்து விடுவான். எப்படி கொடுப்பான்? உடல் தானம் வள்ளுவர் காலத்தில் இருந்ததா என்று எனக்கு தெரியாது. எனவே இன்னைக்கு போன் பேங்க் இருக்கு, ஸ்கின் பேங்க் இருக்கு, ஐ பேங்க் மட்டுமல்ல, பிளட் பேங்க் மட்டுமல்ல. எனவே 2000 வருடங்களுக்கு முன்னால் எலும்பையும் கொடுத்து விடுகிற அன்புடையவனாகத்தான் அவன் இருப்பான் என்று சொன்னது போல, அப்படி திருக்குறளில் ஆழ்ந்த புலமையும் தோய்வும் உடைய நம்முடைய கவிஞர் தமிழன்பன் அவர்கள் அந்த வரைவின் மகளிர் வந்து கேட்ட ஒரு கேள்விக்கு வள்ளுவர் பதில் சொல்வது கடினம்தானே. பெண்கள் எங்களை தழுவுவது பொய்மை முயக்கு, நாங்கள் ஆண்களை தழுவுவது பொய்மை முயக்கு என்றால் இந்த பயலுக தழுவுறதெல்லாம் உண்மை அன்பு முயக்கா என்று பெண்கள் வள்ளுவனை பார்த்து கேட்ட கேள்வி. வண்டு வந்து தேன் குடித்தால் மலருக்குத்தான் தண்டனை. கண்ணதாசன் ஒரு போகிற போக்கில் ஒரு திரைப்பட பாட்டில் எழுதியிருப்பார், வண்டு வந்து தேன் குடித்தால் மலருக்குத்தான் தண்டனை, வழுக்கி விடும் பெண்களுக்கு சட்டத்திலும் வஞ்சனை. நீதியரசர்கள் இருக்கிறாங்க, இன்னைக்கு சட்டத்துல அந்த மாற்றம் இருக்கான்னு எனக்கு தெரியாது. எனவே அப்படி வள்ளுவனிடத்துல கேட்ட இன்னொரு கேள்வியை நான் எண்ணி பார்க்கிறேன். எல்லாவற்றையும் 7 சீர்களில் எழுதியிருக்கிறாய் வள்ளுவனே, 8வது சீர் வந்தபோது என்ன செய்தாய் என்று கேட்பார். வானவில்லுக்கு 7 நிறம்தான். 7 சுரங்களை தாண்டி 8வது சுரம் வரும்போது இசை தாய் அந்த கதவை சாத்தி விட்டாளோ, அது என்ன 7 தான் என்று முடிவு. ஞாயிற்றுக்கிழமை இரவில் 8வது கிழமை அந்தியில் தீ குடித்திருக்குமா என்று கேட்பார். 7 தான் என்று ஒரு வரையறை அல்ல, எதுவும் வளரும். எனவே 7 சீர்கள், 7 சுரங்கள், வானவில்லின் 7 நிறங்கள், வாரத்தில் 7 நாள்கள் என்று 7 என்று ஒரு கணக்கு வைத்திருக்கிறோம். 8வது சீர் வருகிற போது வள்ளுவனே போ என்று விரட்டி விட்டாயா? இப்போது வள்ளுவர் சிலைக்கு எதிரே அருகில் இங்கேதான் வள்ளுவர் சிலைக்கு கீழே அந்த 8வது சீர்களெல்லாம் தவம் இருக்கின்றன. அடுத்த முறையாவது திருக்குறளில் நாங்கள் இடம்பெற்று விட வேண்டும் என்று எழுதியிருக்கிற ஒரு வேடிக்கையான கற்பனை. கற்பனையை சொல்லுகிற போது மிக நயமாக, அதற்கென்று அணிகள் உருவகங்கள் என்றெல்லாம் இல்லாமல் இயல்பாக சொல்லுகிற அந்த சொற்களும் நெஞ்சில் பதியும். அவர் சொல்கிற சொற்கள் நம் நெஞ்சில் பதிகின்றன என்றால் அதற்கு ஒரு காரணம். அதை அவர் கற்பனைக்காக, ஒப்புமை நயத்துக்காக சொல்லவில்லை. உள்ளத்திலிருந்து உண்மையாய் பேசுகிற எதுவும் நெஞ்சில் பதியும். நம்முடைய ஐயா தமிழன்பன் அவர்களுக்கு இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கும் குறைவாகத்தான் இருக்கிறது. இருங்கள், உங்கள் 100ஆண்டு விழாவை இன்னொரு பேரரங்கத்தில் இந்த பல்கலைக்கழகம் நடத்தட்டும். நன்றி, வணக்கம்.